ஹலோ அமிகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் நான் வந்து பேசி. ஒரு 2 வாரத்துக்கிட்ட இருக்குள்ள, எப்படியும் ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரமா நான் வந்து இந்த மாதிரி பேசி கண்டென்ட் போடாம கொஞ்சம் வித்தியாசமா போடலான்ட்டு நிறைய ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு போயிட்டு அது கொஞ்சம் வியூஸ் போச்சு. போகாமலாம் இல்ல, ஷார்ட்ஸ் நல்ல வியூஸ் போச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோஸ் கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வந்து என்ன ஐடிங்கிறத போட்டு விடுறேன். நான் வந்து அந்த மாதிரியே ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான்ல வந்து வேற ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு. இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுவோமே நம்ம சைட்ல இருந்து. இது ஏன் இப்படி நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. சில பேர் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க, சில பேர் வந்து இதை வந்து எதிர்த்து பேசுறாங்க. சரி, என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் ஆழ்ந்து சிந்தித்து என்னெல்லாம் என்னால எடுக்க முடியுமோ எடுத்து உங்ககிட்ட நான் அப்படியே பிரசன்ட் பண்றேன். ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த வாரம் வந்து லயனா ஏதாச்சும் ஒண்ணு லயனா ஒரு விஜய்க்கு கல்யாணம் நடக்குது, இன்னொரு விஜய்க்கு டிவோர்ஸ் ஆகுது, ஒரே குதூகலமா போயிட்டு இருக்கு. அப்படியே நடுவுல பார்த்தா அமெரிக்கா வந்து ஈரான் மேல குண்டா போட்டுருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கலெக்டிவா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் 24 நாளுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. காலைல எந்திரிச்சு பார்த்தா இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் கமைனின்னு நினைக்கிறேன், கரெக்டா பேரு கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அவர் வந்து போட்டே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அவர் வந்து ஒரு சுப்ரீம் லீடர், அவர் வந்து போட்டாங்க. ஆனா நிறைய பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, நிறைய பீப்புள் வந்து அதுக்கு அப்போசிங்கா பேசுறாங்க. அது ஏன் 2 தரப்பினரா பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்க டீப்பரா போனீங்கன்னா அதுக்கு முதல்ல இது ஏன் நடந்துச்சு, எதனால அப்படிங்கறத நீங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் பவர் ஏதோ செய்யுது, இந்த மாதிரி எங்களை போட்டு தள்ளுறதுக்காண்டி அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க வந்து நியூக்ளியர் வச்சு வெப்பன்லாம் பண்ணல, நாங்க வந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு தான் நாங்க ப்ராசஸ் பண்ணிருக்கோம், நாங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு மேல ஒரு நாள் இல்லாம நீங்க வந்து நியூக்ளியர் பவர் தான் பண்றீங்க, எதுக்குடா பண்றீங்க எங்களை போட்டு தள்ளுறதுக்கா அப்படின்ட்டு அமெரிக்கா முடிவு பண்ணி ஒரு பெரிய மிசைலா தூக்கி எல்லாரும் இருந்தப்ப போட்டு விட்டாங்க. அந்த இடம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க ஆள் ஒண்ணு உள்ள இருந்திருக்கு சொல்லிட்டாங்க, போட்டாங்க. சரி, முடிஞ்சிருச்சே, போட்டாங்க. அம்மா நியூக்ளியர் பவர் செய்ய வேணான்றாங்களே, அப்ப இதுக்கு செய்ய வேணாம் தானே சொன்னது, அப்புறம் இதுக்கு அவங்க செய்யறாங்க, செஞ்சா போட தானே செய்வாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கு. இவங்கள்ட்ட இருந்தா என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட வந்து இருந்தா எங்க மேல போட்டுருவாங்க. அவங்க சொன்னாங்களா, அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ணா உனக்கு தெரியாதா, அவங்க எங்கெல்லாம் போறாங்கிறது முதற்கொண்டு உனக்கு தெரிஞ்சு நீ குண்டா போடுறனா, உனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? காமன் லாஜிக் தானே. அப்புறம் எதுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அங்கதான் ஐ அம் இன்ஜெக்டிங் சம் ஆஃப் த ஜியோ பாலிட்டிக்ஸ் இன் யுவர் மண்டை டியூட்ஸ். ஈரான்ட்ட என்ன இருக்கு? ஆயில் வெல்த் இருக்கு ஈரான். அதுவும் இல்லாம ஈரானோட அந்த அவங்க வச்சிருக்க அந்த போர்ட் அந்த கடந்து தான் எண்ணெய் வந்து போகணும். எங்க போகுது? யாருக்கு அனுப்புறாங்க? சைனாக்கு அனுப்புறாங்க. நம்ம சித்தப்பா பையன் சைனா இப்ப இதுல வராரு. இவங்க எண்ணெய் எடுத்ததுக்காண்டி தான் அடிச்சாங்கன்னா, நார்த் கொரியா நம்ம பெரியப்பா பையன் அவர்கிட்ட இருக்கு, அவ்வளோ இருக்கு நியூக்ளியர். ஆனா அவர் மேல கை வைக்க முடியுமா? அவர் எப்படான்னு இருக்கு, எவனாவது நம்ம மேல கை வைப்பான், போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இருக்காரு. ஆனா அவன் எவனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப சைனாக்கு எண்ணெய கொடுத்தாச்சு. சைனாக்கு எண்ணெய் கொடுத்தா சைனா வளர்ந்துகிட்டு இருக்காங்க நல்லா. இப்ப வந்து சைனாவை அடிக்கணும். ஆனா சைனாவை அடிச்சா தெரிஞ்சு போயிடும், புரிஞ்சு போயிடும். ஓப்பனா பண்ண நம்மள எல்லாம் அடிக்க வந்துடுவாங்க. ஆல்ரெடி நம்மள சமகாண்டில் இருக்கானுங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து ஈரான் தான் என்ன கொடுக்குது, அதை முதல்ல தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு ஈரான் அடிக்கணும். ஈரான் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஒரு மேம்போக்கா ஒன்ன போட்டு அவங்கள போட்டு தள்ளிடலாம். சரி, இவ்வளவு இது சொல்ற, ஓகே. இந்த மாதிரி என்னைக்காண்டி அமெரிக்காக்காரன் வந்து ஈரான்காரன் போட்டான், அதை வந்து இஸ்ரேல்காரன் கூட சேர்ந்து பண்ணிட்டான், சரி ஓகே. ஆனா எதுக்கு அதை சில பேர் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அங்கதான் நம்மளுடைய பெரிய தாத்தா கம்யூனி பண்ண வேலைகள்லாம் வரும். அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க நாடு அவரோட ஐடியாலஜி படி அவங்க நாட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு 13 வயசு வந்துட்டாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்க அப்பா வந்து அதுக்கு அலோவ் பண்ணாருன்னா அது வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னா, நார்மலா இப்ப நம்ம அண்ணனுக்கு கூட நடந்துச்சு, சங்கீதாக்கா போட்டாங்களே ஒரே போடா, அந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா அவங்கள வந்து இப்ப நார்மலா எவ்வளவு வந்து அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணுமோ அதோட பாதி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபர்தா போடாம ஏதாவது ஒரு சர்வேலன்ஸ் கேமரால ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரிசனு, அப்புறம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. கோர்ட்ல வந்து உமனோட ஸ்டேட்மெண்ட் வந்து மென்னோட ஸ்டேட்மெண்டோட ஆஃப் த கன்சிடர் பண்ணப்படும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களோட ஐடியாலஜி வந்து வேற, அந்த ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிறவங்க தான் இப்போ வந்து அவர் செத்ததுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. மற்ற பேர் எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவர் பாட்டுக்கு ஊர்ல வந்து இருக்காரு, அவர் ஐடியாலஜி தப்புன்னு வச்சுக்கோங்க. அவர் இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ஊருக்கு எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு குண்டை போட்டு அவர் செத்து அவர் சுத்தி இருக்கிற எல்லா குழந்தைய அது ஒரு ஸ்கூல்ல
பக்கத்துல இருந்துச்சுன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அவங்க சேர்த்து எல்லாருமே மண்டைய போடுற மாதிரி எதுக்கு நீ பண்ண, இது வந்து ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு தரப்பினர் வந்து அடிக்கிறாங்க, ஒரு தரப்பினர் வந்து இப்படி பேசுறாங்க. மெயின் மோட்டிவ் ஆஃப் அமெரிக்கா என்னன்னா, சைனா வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப சைனாட்ட இருந்து வந்து வளரவாம பண்ணணும்னா இவங்களை அடிக்கணும். இவங்களை அடிச்சா என்ன போகாது, அவங்க வளர்ச்சியை தடுக்கலாம். ஏன்னா என்ன போலன்னா ஆல்மோஸ்ட் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அப்போ அந்த இதுல வளர்ச்சியில போய் எவ்வளவு காசு போடுறாங்க அப்படிங்கிற தூக்கி இங்கதான் போடணும். ஏன்னா அதை ஈடு கட்டுறதுக்காண்டி அப்போ அவங்க வந்து அது ஸ்டாப் ஆகி நிற்கும். அது ஒண்ணு. சரி ஓகே, அப்ப நாளைக்கே இந்தியா வளர்ந்துச்சுன்னா இதே மாதிரி இவங்க வந்து தூக்கி மிசைல போடுவாங்கன்னா அப்கோர்ஸ் பேர பசங்களா நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. வந்து ஒரு மோனோபோலியா இருக்கணும், எல்லா இதோட சுப்பீரியரா இருக்கணுங்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க. அப்போ வந்து எந்த நாடா இருந்தாலும் அதை போடுவாங்க. நான் வந்து திருப்பியும் சொல்றேன், ஈரானோட அந்த சுப்ரீம் லீடரோட ஐடியாலஜி வந்து தப்பு. ஆனா இவங்க பண்ணது, அதனால இவங்க பண்ணது சரின்னு ஆயிடாது. இவங்க பண்ற தப்புங்கிறனால இவங்க பண்ணது சரிங்கிற ரெண்டு பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு இது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எல்லா நாடுகிட்டையுமே மிசைல் லைன் இருக்கு. மிசைல் லைன் அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து நியூக்ளியர் மிசைலை வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க, எந்த நாடு வந்து அவங்களுக்கு அதோட இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படி. இந்தியாவுக்கு மிசைல் லைன் ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம ஆளு ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து அவர் தான் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாப்ல. ஏன் இந்தியா வந்து அமெரிக்கா எது சொன்னாலும் மண்டையாட்டிட்டு அவங்க ஒண்ணு எதிர்த்து பேசாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா கூட சண்டை வேணாம். ஏன்னா ஒருவேளை சண்டை வந்துச்சுன்னா ஆல்ரெடி டாக்ஸை ஏத்தி போடுன்னு போட்டுட்டு இருக்கேன். இதுல வேற சண்டையை போட்டோன்னு வைங்க, அவன் இருக்கிற பொருள் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்ல. அந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால என்ன ஆகும், அடுத்த எலெக்ஷன்ல இருக்கிறவங்களாம் கடுப்பாய் ஓட்ட மாத்தி போட்டு பிஜேபி வந்து படுத்துரும். அப்படி படுத்தா என்னாவோ, அவங்க ஆட்சி வந்து வீழ்ந்துரும். அது ஆகக்கூடாது இப்போதைக்கு அப்படிங்கறதுனாலதான் இப்போ வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டாக்ஸுக்கு எல்லாம் கூட வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணலாம்னா நம்ம ஆள் பண்ணிட்டு இருக்காப்ல. அது ஒரு கதை, அது போனா போயிட்டே இருக்கும் டீப்பா. சோ வந்து ஈரானா அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நியூக்ளியர் மிசைல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான கருத்து வந்து உண்மை இல்ல. அது வந்து சும்மா ஒரு ரீசனுக்காக. அதுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. இதான் ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே, மகாபாரத கையில இருந்து அதுக்கு மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. சோ வந்து வேற புதுசா ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இடம் வேணும், அவங்க மத்தவங்களோட அவங்க சுப்பீரியரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்துக்காண்டி தான் கடைசி வரைக்கும் சண்டை நடக்கும். இதுக்கப்புறமும் நடக்கும். எந்த கவர்மெண்ட்டுமே அவங்களுக்கு ஒரு பின்னணி இல்லாம இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் அது இல்லாம வந்து எந்த விஷயத்தையும் பண்ணாது. அதாவது அமெரிக்கன் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க அப்போதைக்கு என்ன பண்ணா வந்து சர்வே பண்ண முடியுமோ, எப்படி மேலே ஏற முடியுமோ அவ்வளவுதான். அதை தான் பண்ணுவாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. சோ இதுதான் நடக்குது. இதனாலதான் ஒரு பீப்புள்ஸ் வந்து அவர் பண்ணதை வச்சு காட்டி அவர் செத்ததுக்காக செலிப்ரேட் பண்றதும், இன்னொரு பீப்புள் வந்து அவர் வந்து இறந்துட்டாரு, இனி அமெரிக்கா வந்து இப்படி பண்ணிதான் அவர் சாவடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பீப்புளும் பண்றதும் போயிட்டு இருக்கு. இதனாலதான் ரெண்டு தரப்பா போயிட்டு இருக்கு. இவ்வளவுதான் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான். அதெல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கு, இந்த பாயிண்ட் ஒண்ணு விட்டுட்டீங்க ப்ரோ அப்படின்னா நீங்க வந்து அதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா I'm just curious about these kind of things. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.